ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் இந்த வருடத்திற்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அதாவது கடந்த 2025 நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாமா, உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும், அதற்கப்புறமாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, எப்போ இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கிராம உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 2299 காலி பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. கடந்த முறை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது 2025 நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், திருநெல்வேலி தேர்வு அட்டன் பண்ணேன், எனக்கு இன்னும் ரிசல்ட் வரலையா, எனக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு வச்சு இன்னும் ஒரு 10-15 நாட்கள்லேருந்து எல்லாமே இந்த கவர்மெண்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நமக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேராக இருங்க. நீங்கள் 2025 அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வருடம் வரக்கூடிய வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 2300 காலி பணியிடங்கள் உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எப்போதும் போல உங்களுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும், அதாவது 10வது முடிச்சிருந்தாலே போதும். 10வது முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் 12th டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் தமிழ் மீடியம் 10வது வரை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வேலையை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் குரூப் 4க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அப்புறமா எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் 10th வரை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த தாலுகாவில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்களோ அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாங்க இருக்கிறீங்க. இப்போ ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்குவோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதற்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட், அதாவது ஜென்ரல் கேட்டகரி 18 வயசுலேருந்து மினிமம் 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 32 வயது வரை அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரி. இதே நீங்கள் பிசி எம்பிசி அதர் கேட்டகரியாக இருந்தீங்க, பேக்வேர்ட் கேஸ்டஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 36 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்தாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 36 வயது வரை அப்ளை பண்ணலாம். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 39 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். தாராளமாக 39 வயது வரை அப்ளை பண்ணலாம். இதே ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, கணவனால் கைவிடப்பட்டவர், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா 46 இல்லை 50 வயது வரை கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் 2 ப்ராசஸ் தாங்க. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், அதாவது திறனறிவு தேர்வு, தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்றதுக்கான திறனறிவு தேர்வு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ 2 ப்ராசஸ் தான் இருக்க போகுது. இதே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. அரியலூர் மாவட்டத்தில் 21 வேக்கன்சி, செங்கல்பட்டு 41, சென்னை இன்னும் அப்டேட் பண்ணலங்க, கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர் 61, கடலூர் 48, தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா 39, திண்டுக்கல் 29, ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா 134 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி 35, மதுரை இன்னும் அப்டேட் பண்ணல, மயிலாடுதுறை 7, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 67, நீலகிரி இன்னும் அப்டேட் பண்ணலை, பெரம்பலூர் 3, புதுக்கோட்டை 17, ராமநாதபுரம்
29 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்கங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது உண்டு. கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 67, நீலகிரி, பெரம்பலூர் பார்த்தீங்க அப்படின்னா 17, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 105 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக உங்களுக்கு சிவகங்கை 41, தென்காசி 24, தஞ்சாவூர் ஓவராலாக உங்களுக்கு 305 வேக்கன்சிஸ், தேனி 25, தூத்துக்குடி 77, திருச்சிராப்பள்ளி 104, திருநெல்வேலி 45, திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து விடுபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து இதற்கான வேலைவாய்ப்பெல்லாம் நான் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. திருவள்ளூர் 151, திருப்பூர் 25, திருவண்ணாமலை 103, திருவாரூர் 139, வேலூர் 30, விழுப்புரம் 31, விருதுநகர் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க.